ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஃபிஷ் கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகு எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வெங்காயம் வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரும்போது ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது உங்களுக்கு காரமாக வேணும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் ஏற்கனவே பச்சை மிளகு சேர்த்ததுனால காரம் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறேன். இது நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் மீன் எடுத்துக்கோங்க. மீன் நான் இங்கே கடையில் இப்படி டின்னில் கொடுப்பாங்க. டூனா ஃபிஷ் தான் எடுத்திருக்கேன். இப்படி டின்னில் வாங்க கிடைக்கும். அப்படி இல்லது நம்ம ஃப்ரெஷ்ஷு ஃபிஷ் கிடச்சாலும் பிரச்சனை இல்லை. அதை லைட்டாக உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது டின்னில் இருக்க ஃபிஷ்ஷை டைரெக்டாக நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் ட்ரையாகவே தான் இருக்கும். நல்லா துருன்னு வரும். நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியே பொடி பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். ஃபிஷ் முள் இல்லாத ஃபிஷ்ஷாக பார்த்து எடுக்கணும். ரொம்ப அதிகமாக முள் இல்லாமல் இருக்கணும். பீஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சுருக்கிறேன். அந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு நல்லா வதக்கணும். அது வேகணும். அந்த ஃபிஷ் கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் மூடி வச்சுட்டு இடையில கிளறி விட்டுக்கோங்க. இதில் சூரை மீன் தான் சொல்லுவோம். அது தமிழில், இங்கிலீஷில் டியூனா ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு தடவை கூட இலக்கி விட்டுக்கிறேன். இந்த டைமில் நான் பொட்டேட்டோவை சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம். அது நீங்கள் மசிச்சு வச்சு சேர்க்கலாம். நான் டைரெக்டாகவே இதில் மசிச்சு அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு அந்த மசாலோட நல்லா சேர்ந்து வரணும். இப்படி உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண பிறகு இதை சின்ன சின்ன பாலாக உருண்டை பிடிச்சி கட்லெட் ஷேப் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஷேப்பில். அதில் ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணி ஊற்றி கலக்கி வச்சு பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பிளேட்டில் ப்ரெட்டை பவுட்ரு பண்ணி ப்ரெட் க்ரம்ஸ் மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பீஸை எடுத்து அந்த கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு இதில் ப்ரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். அப்படி எல்லா கட்லெட்டையும் அதே மாதிரி பண்ணிக்கணும். இப்போ எல்லாமே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இனி ஒரு பேன் எடுத்து சூடு பண்ணிவிட்டு அதில் ஆயில் விட்டுக்கோங்க. ஃபுல்லாக ஆயில் இது பண்ணணும்னு இல்லை, இது ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அப்போ இப்போ கட்லெட்டை ஒன்று ஒன்றா நான் அதில் போட்டுக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே இது லைட்டாக திருப்பி போட்டு வேக வச்சு எடுக்கணும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும் கிடையாது. வெளியில் உள்ளது மட்டும்தான் நமக்கு வேகணும். ஏன்னா உள்ளே உள்ளது எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. அதனால் ரொம்ப நேரம் வைக்கணும்னு இல்லை. இப்போ நான் இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.